கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருக்காக நிற்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோபுன் புஸ்தகம் 42 அதிகாரம். யோபுன் புஸ்தகம் 42 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. உன்மேலும் உன் 2 சிநேகிதர்கள் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இந்த வார்த்தையை நன்றாய் கவனிங்க. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒரு விஷயத்திற்காக கோபப்படுகிறார். எனக்கு உன்மேலும் உன் சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பம் வளர்ச்சியை அவர்கள் பார்க்கிறதில்லை. ஏதோ வாழணும்னு சொல்லி வாழ்றாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் கவனியுங்க. வாய் உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு, வாய் உங்களை என்ன வேணா பேசலன்னு சொல்லிட்டு எதையும் பேசுகிறதற்கு ஆமேன் ஆயத்தப்படாதீங்க. ஆண்டவர் எப்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறதோ, அதே தேவன் நம்மை கனம் பண்ணுவதிலே, நம்மை ஒழுங்குபடுத்துவதிலே, நம்மை சீர்படுத்துவதிலே அவர் நோக்கமாயிருக்கிறார். நீ குடும்பத்தில் கணவனும் மனைவியுமாய், தகப்பனும் தாயுமாய், பிள்ளையாக நீ இருக்கிறாய் என்று சொன்னாய், நையாண்டி பண்ணிட்டு இருக்காத. உன் குடும்பத்துல அது உன் குடும்பத்திற்கு சாபமா வந்து சேரும். கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் கவனி. நீ பிள்ளையாய் இருப்பாய் என்று சொன்னால் உன் வார்த்தைகள் நிதானமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரியாய் இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நிதானமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோசியாத வார்த்தைகள் அல்ல. இன்னைக்கு பிள்ளைங்க பெற்றோரிடத்தில் பேச வேண்டிய வார்த்தைகளை பேசுகிறதில்ல. வாய மூடு. யார் சொல்றது? யார் சொல்றது? இன்னைக்கு பெற்றோர் அப்பா பிள்ளைய பார்த்து பேசுறதுக்கு பயப்படுறாரு. ஐயோ ஏதோ பேசிடுவாங்களோ. உன் வாழ்க்கையில நீ கரையா மாறுறதுக்கு நீ பேசாத. ஆண்டவர் சொல்லுகிறார், கோபம் உண்டது. ஏன் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைச்சலா இருக்கு? நீ ஏன் முன்னேறல? உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஆண்டவர் இதை கவனமாய் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்தார். நான் நிதானமாய் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே இந்த வார்த்தையை தருகிறீரே, அதிகமாக இன்னும் ஜோம் பண்ண கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறணுமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பில்லையே. உன் வாழ்க்கையில் ஒரு நிதானம் வேணும். எத்தனை பேர் அமைச்சு ஒரு நிதானமான பேச்சு வேணும். நீ யார்கிட்ட பேசுற? இன்னைக்கு வயதுக்கு மூத்த பேச்சு. உன் வயசு என்ன? ஆனா உன் வயசுக்கு மிஞ்சின நடக்க. உன் வயசு என்ன? உன் வயசுக்கு மிஞ்சின பேச்சு. ஒரு வயசு மேல இருக்கிறவனா என்னடா வாடா வாடா அப்படின்னு பேசுறதான காரியம். அது உன் வாழ்க்கையில ஆசீர்வாத குறைச்சலை கொண்டு வருது. ஏன் நீ வளரல? சகோதரா நீ ஏன் வளரல? சகோதரி நீ ஏன் வளரல? உன் குடும்பம் ஏன் வளரல?
ஆண்டவர் சொல்றாரு, கோபம் உழுதுப்பா, கோபம் உழுது. கவனமாய் பேசணும். நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, நீங்க ஆசீர்வாதமாக இருப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நயான் எடுத்த உடனே அப்படியே ஒரு மாதிரி பேசுறது, தேவ பயம் இல்லாம பேசுறது. நிதானமான வார்த்தையை பயன்படுத்துங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீ நிதானமா பேசல. நீ நிதானமா பேசல. என்ன குறிச்சு நீ நிதானமா பேசல. என்ன குறிச்சு நீ கரெக்டா பேசல. என்ன குறிச்சு நீ தெளிவா பேசல. இன்னைக்கு வாய்க்கு வந்தவரெல்லாம் பேசுறாங்க. நீ யாருகிட்ட பேசுற கவனமாய் கவனித்து பேசணும். உன் மூத்தவங்கிட்ட பேசுறியா, உன் இளையவங்கிட்ட பேசுறியா, கவனமா பேசணும். நீ அப்பா கிட்ட பேசுறியா, அம்மா கிட்ட பேசுறியா, கவனமா பேசணும். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் நீ வளர முடியல, அம்மாவை போடின்னு சொல்றது, அப்பாவை பாடான்னு சொல்றது. அப்பா அம்மா பேச்ச கேட்காம நீ வளரணும்னு சொன்னா நீ வளரவே மாட்ட. நீ இல்லை பாஸ்டர், நான் தான் வளர்ந்துருக்கேன், 6 அடி நான் வளர்ந்துருக்கேன். நீ அந்த வளர்ச்சி பேசாத, உன் வாழ்க்கையில நீ வளர மாட்ட. கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு கனக்குறைவாய் பேசுகிறவ, நிதான குறைவது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், அவங்க ரத்தம் சிந்தி தான் உனக்கு வேண்டியதான காரியத்தை செய்கிறாங்க. எனக்கு மறந்துடாத. என்ன செய்கிறீங்க நீங்க? என்ன கேட்குற கேள்வி அதுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? தகப்பன் தாய்க்கும். உனக்கு நான் என்ன செய்யலை? தேவனுடைய பிள்ளையே, நிதானமாய் பேசலைன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஸோ இதெல்லாம் நீங்கள் இதை கவனிக்கணும். அப்போது நான் எவ்வளவு வார்த்தை பேசியிருக்கிறேன், ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஆராதனை முடிஞ்ச பண்ணக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆசீர்வாதம். சிறு பிள்ளையே, குடும்பத்தில் இருக்க சகோதர சகோதரியே, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். அதான் சபை. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நீங்கள் நிறைய பேர் ஏதோ வாழணும்னு சொல்லி அப்படி இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்துகிறார். நீதிமொழிகள் 16:13 வாசிங்களேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:13 வசனத்தை வாசிங்களேன். நீதியுள்ள உதடுகள், நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், ராஜாக்களுக்கு பிரியம். நிதானமாய் பேசுகிறவனில், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். உதவி வர இடத்திலிருந்து ஒரு பிரியம் வரும். நிதானமான வார்த்தை உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நிதானம்னா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எதிர்காய் இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி நீங்க பார்க்கணும். எல்லாம் சொல்லுங்க, நான் யாரு, என் எதில் இருக்கிறவங்க யாரு. எல்லாம் சொல்லுங்க. நிதானம் அப்போ வரும். அதை நிதானிச்சிட்டிங்கன்னா, நான் யாரு, நான் ஒரு பிள்ளை, நான் பேசுறது தகப்பன்கிட்ட. நான் ஒரு வேலையாள், நான் பேசுறது என்னுடைய எஜமான் கிட்ட. நான் ஒரு விசுவாசி, நான் பேசுகிறது என் பாஸ்டர் கிட்ட. நான் ஒரு பாஸ்டர், நான் பேசுகிறது என் விசுவாசிகள்கிட்ட. நான் ஒரு கணவன், நான் பேசுகிறது என் மனைவி கிட்ட. நான் ஒரு மனைவி, நான் பேசுகிறதை கணவன்கிட்ட. எடுத்தறிந்து அல்ல. உன் குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிடிவாதம் பிடிக்காத, பிடிவாதம் பிடிக்காத. இது நிதானம் இல்லை. நான் பெரியவனா, நீ பெரியவனா இல்லை. ஒத்தாசை வருகிறதுக்கு பேசுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ராஜாக்களிடத்திலிருந்து ஒத்தாசை வருமா? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஸ்தோத்திரம். நிதானமாய் பேசுகிறவர்கள் ராஜாவின் பிரியமானவர்கள்.
நிதானமா பேசு. யார்கிட்ட? உங்க கிளைண்ட்டுக்கிட்ட பேசுறீங்களா? உங்க வேலை கொடுக்குற அவங்க கிட்ட பேசுறீங்களா? நீங்க பேசும்போது நிதானமா பேசுங்க. எடுத்தெறிஞ்சு பேசி அப்படி முறிச்சிடு. நீ நிதானம் தவறனால அநேக உறவுகளை இழந்த. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் நிதான பேச்சு அநேக உறவுகளை கட் பண்ணிச்சு. நீ ஞானமாய் இருக்கும்போது நீ வர வர விருத்தி அடைவதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ நிதானமான பேச்சு, நிதானமான நடக்க. நீதிமொழிகள் 14:2 வாசிங்களேன். நிதானமாய் நடக்கிறவன் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். பாருங்க, இந்த நிதானம் என்பது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு பங்காய் இருக்கிறதான ஒரு பெரிய நன்மை. நீ நிதானமாய் நடந்தால் தேவனுக்கு பயந்திருக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ நம்ம நிதானமான ஒரு காரியத்தை நம்ம பேசும்போது, கன்வே பண்ணும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, தேவனை நான் கனம் பண்ணுகிறேன். அவசரப்பட்டு பேசும்போது என்ன உண்டாகுதுன்னா, அங்க கர்த்தரை நான் ஸ்தோத்திர வீணில வழங்குறேன். யோசனை பண்ணி பாருங்களேன். நிதானம் தவறும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உஸ்பேத்தி விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கேட்டுக்கிட்டா வந்த 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என் பிள்ளை நீ அப்படியே கேட்டுக்கிட்டா வந்த. நீ 2 வார்த்தை கேட்டுட்டு வந்தனா அப்பதான் நீ யாரு? நாசமா போறதுக்கு. இந்த சத்தியத்தை நீங்க நல்லா கேளுங்களேன். ஏசப்பா இருக்கிறார். பிலாத் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம், உம்மிடத்துல எந்த குற்றமே நான் கண்டுபிடிக்கலையே. சிலுவையில அறைகிறதுக்கு அப்படிப்பட்ட குற்றம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்ன மாத்ததை நம்மள என்ன சொல்லிப்போம்? ஜட்ஜு சார், நீங்க சரியா சொல்றீங்க சார், உங்க மோசமானவங்க சார், என்ன பண்றானுங்க, பொய் சாட்சி சொல்லி என்ன நிக்க வச்சுட்டானுங்க சார், நீங்க சரியா சொல்றீங்க சார் அப்படி சொன்னாரா? அப்படி சொன்னாரா? அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் வர, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்ப என்ன சொன்னார் ஆண்டவர்? ஆண்டவரே எனக்கு இந்த சிலுவை மரணம் கொஞ்சம் பயமா இருக்குது ஆண்டவரே, இது வேண்டாம் ஆண்டவரே. அப்படிதானே ஜெபம் பண்ணாரு. இப்ப எல்லாம் கால சூழ்நிலை எப்படி வருது? ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் அதை சொல்ல, உங்களையும் என்னையும் விடுதலையாக்குறதுக்காக, உங்களையும் என்னுடைய சாபங்களை மாற்றுவதற்காக, உங்களுடைய பாவங்களையும் ஆமேன் மன்னிப்பதற்காக இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்துவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கையை உயர்த்தி ஆமேன். எல்லாம் பேன் பார்க்காதீங்க. 2 கையை நீங்க உயர்த்தினா தான் வசனம் உள்ள போகுதுன்னு அர்த்தம். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பாருங்க, அவர் தன்னை தாழ்த்தினார். அவர் நிதானத்தோடு கூட, எஸ் இது பிதாவின் திட்டம், சித்தம். இன்னைக்கு ரொம்ப கவனமான அந்த காரியம் நமக்கு வேணும். இன்னைக்கு எப்படியும் நம்ம பேசுறோம். இல்லை கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு, ஒரு நன்மை கிடையாது. ஒருவேளை இதுவரைக்கும் நான் என் வாய் கொழுப்பினால நான் பதறி பேசின வார்த்தைகளை மன்னிங்க ஆண்டவரே. எத்தனை பேர் உங்ககிட்ட நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நீங்கள் பார்ப்பீங்க. யூ ஆர் கோயிங் டு see something எக்ஸ்ட்ராடினரியான பெரிய காரியத்தை கத்த. 2 கையை உயர்த்தி ஆண்டவரே, 2 கையை உயர்த்தி கண்ணை மூடி, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் ஆண்டவரே தெரியாமல் பேசினேன். இந்த சத்தியத்தை நான் கேட்கிறேன். நான் கோபப்பட்டு நிதானத்தை தவறி நான் பேசின வார்த்தைகளெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. நான் யாரையாவது கனக்குறைவாக பேசின வார்த்தைகளை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் நீதிமான் என்று நினைத்திருக்கிற காரியத்தை மன்னிங்க ஆண்டவரே. நீங்கள் ஒருத்தர் தான் நீதிமான் ஆண்டவரே, நான் இல்லை ஆண்டவரே. எனக்கு இந்த கிருபைகளை தாரும் என்று சொல்லி உண்மையாக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த சத்தியத்தை நான் கேட்க இருக்கிறேன். இந்த சத்தியத்துக்கு வேண்டிய பலனையும் கிருபைகளையும் தாரும். என்னை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு சில சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன்.
ஆர்ப்பாட்டத்தில் நிதானம் வேணும். எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக எல்லாம் சொல்லுங்க. ஆர்ப்பாட்டத்தில் ஒரு நிதானம் வேணும். இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஒரு மருமகள் கிடைச்சிட்டாங்க, மருமகளுக்கு நல்ல மருமகனை, மகளுக்கு நல்ல மருமகனை கிடைச்சிட்டாங்க. எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? இந்த திருமணம்லாம் அப்படியே சூப்பர், எல்லாம் பொருளாதாரம்லாம் வந்துச்சு. எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? ரொம்ப சந்தோஷம், வா ஒரே வா வா. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நிதானமாக இரு. எத்தனை பேர் அமைச்சு இந்த கல்யாண பேச்செல்லாம் வரும்போது நிதானமாய் பேசு. உடன்படிக்கை வரும்போது நிதானமான வார்த்தைகள் வருவதாக. நான் உங்களுக்கு சொல்லுவேன், நிதானமான வார்த்தைக்கு ஒன்று சொல்லுவேன், குறைச்சி பேசி நிறைவா செய்யுங்க. எத்தனை பேர் ஆமேன்? ஒரு ஆமேன் வரல. இப்போ யோசிக்கிறீங்களா? யோசிங்க. என்ன நிதானம், இதான் நிதானம், இதான் நிதானம். சிலவங்க சொல்லுவாங்க கல்யாணத்தில், இந்த சாப்பாடு கொஞ்சம், மண்டபம் கொஞ்சம், நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிடுங்கண்ணே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இல்லை சார், இல்லை அப்படி இப்படி ஏதோ ஒன்று சொல்கிறீங்கன்னு நீங்கள் குறைச்சி சொல்லுங்கள். ஆனால் டைம் வரும்போது நீங்கள் நிறைவாக செய்யுங்க. எத்தனை பேர் அப்போ என்ன நினைப்பாங்க? யுவர் இன்டெகிரிட்டி வில் கிளைம்ப் அப். எத்தனை பேர் அம்மைன்னு சொல்லிங்க, சம்மந்தி சொன்னாங்கப்பா, அவங்க கஷ்டப்படுறாங்க ஆளாக இருந்தாலும் அவங்க அந்த நேரம் வரும்போது அது கரெக்டாக கொடுத்துட்டாங்கப்பா. இதான் நிதானம் ஐயா, இதான் நிதானம். நீ நிதானமாக இரு, ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார். ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க நிதானமாக, உன் மேலும் உன் நண்பர்கள் மேலும் கோபம் மூழ்கிறது. எத்தனை பேர் நான் சொல்றது, இந்த கோபத்தினால தான் அநேகர் வளர முடியல. ஒரு தீர்மானம் எடுங்க. உன் நாவில கெட்ட வார்த்தை வர வேண்டாம். நிதானமாயிரு. நிதானமான நடக்க உனக்கு வேணும். ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆர்ப்பாட்டத்தில் நிதானம் வேணும் எனக்கு. வீட்டில் ஏதோ ஒரு மகிழ்ச்சி நடக்குதுன்னா ஒன்னே தலைக்கால் புரியாம நடக்கூடாது. நீ யாரு முதல்ல நினை, நீ வெட்டி எடுக்கப்பட்ட துறவை பாரு. அப்படியே அப்படியே ரெக்க கட்ட அப்படி பறந்து அப்படியே அப்படி போகக்கூடாது. நீ யார் முதல்ல பார். உனக்கு இந்த மேன்மை வருது. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நடத்துறாரா? நீ பைக்ல போறது, கர்த்தர் பைக்கை கொடுத்திருக்கிறாரு, ஸ்தோத்திரம் சொல்லி ரைட் பண்ணுங்க. காரை கொடுத்திருக்கிறாரா? அந்த கார்ல உட்கார்ந்து 1000 ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு டம்ளர் எடுத்து நீங்க யூஸ் பண்ணீங்க, தேங்க்ஸ் ஃபார் திஸ் சொல்லுங்க. அப்படியே ஒரு அதான் நிதானமான, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. பிள்ளைங்களை பார்க்குறீங்களா? அப்பாவை பார்க்குறீங்களா? எனக்கு தந்த அப்பா. நிதானமாய் கர்த்தரை துதி. எத்தனை பேர் ஆரம்பிச்சுங்க பாருங்க. யோபு 1:5 வாசிங்களேன். யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி, ஒருவேளை தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். இந்த பிரகாரமாக அந்த நாட்களில் செய்து வருவான். நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மகிழ்ச்சி, உங்களுக்கு பிறந்த நாள் வருது, ஒரு பெரிய பார்ட்டி, ஒரு பெரிய நிகழ்ச்சி. உடனே என்ன பண்ணுவாங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரே சந்தோஷம். பிரியாணி தான், என்னது அப்படியே வகை வகையான ஸ்வீட்ஸ், அப்படியே கேக்கு எல்லாம் கட் பண்ணி செமையா சாப்பிட்டு அப்படியே அப்படியே லாஸ்ட்ல ஸ்தோத்திரம் அப்படியே படுத்து தூங்குறது இல்லை. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு அப்படிதான், அந்த மயக்கத்தில் தான். ஐயோ என் பிள்ளை போட்ட இந்த ட்ரெஸ்ஸு, ஐயோ கேக் கட் பண்ணா பாருங்க, ஊட்டினா பாருங்க, ஐயோ. ஆனால் யோபு இதெல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாரு. ஆனால் யோபுடைய நிதானத்தை பாருங்க.
யோபுடைய நிதானத்தை பாருங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? யோபு நிதானமாய், என் பிள்ளை ஒருவேளை அவங்க வாழ்நாளில் தன் தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி, அதுதான் என் நிதானம். அதான் நிதானம், அதான் அனுபவம். நீங்கள் நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் என்ன பண்ணுறது இல்லை, வந்துட்டார் பெரிய விவர மாதிரி. நைட்டே தூங்கும்போது சொன்னேன், அம்மா அம்மா ஒரு 10 minutes ஜாஸ்தியாக தூங்குறேன். என்னது, இவங்களுக்கு 8 o'clock என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு பஸ் வந்துடும், இல்லை ஆட்டோ வந்துடும், இதில் டைம் போகணும். உங்களுக்கு புரியுதுங்களா? நேற்று சொன்னாப்புல, நான் சொன்னேன், ஜேசன் சொன்னேன், நான் தங்கச்சிக்கு ஸ்கூல் இருக்குடா, அதனால் நீ வா, நீ கிளம்பி போய்டு. நான் சொன்னோம், இல்லை டேடி 8:30 9:30 தான் போகணும் அப்படின்னு. ஏன்னா அங்கிள் ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க, கூப்பிட்டு அவங்க லீவ் இன்னைக்கு, அவங்க வரமாட்டாங்க. ஓகே, அப்போ என்னடா பண்ண போகிறேன் நீ? நான் பஸ்ஸில் போயிடுறேன் அப்படின்னா. பஸ்ஸில் போறியா, போ அப்படின்னுட்டு நான் யாரை கூப்பிட்டு போயிட்டேன். அப்புறம் நான் வந்தேன், நான் கண்டுக்கவே இல்லை. யாரை கண்டுக்கவே இல்லை. போப்பா, நடந்து போ, பஸ் வரும், ஏறி போ அப்படின்னு சொல்லி நான் விட்டேன். நான் கண்டுக்கவே இல்லை. ஐயான்னு சொன்னார், அவங்க அம்மா பிடிச்சி இழுத்து, என்னை வெளியே அனுப்புனீங்களா, என்னை ஊர் உலகம் அனுப்புனீங்களா, அது பண்ணீங்களா, இது பண்ணீங்களா, நீ தானே சொன்னேன். நான் என்ன ஒரு அப்பாவா நான் என்ன பண்ணேன், லலையக்கூடாது, இவனை கொண்டு போய் நான் விட்டுறேன், வந்துடுறேன். நீ என்ன சொன்ன, டாடி நான் பஸ்ஸில் போயிடுறேன், போ. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்பா மனசு எப்பவுமே அப்பா தான். புரியுதுங்க? சொல்கிறது புரியுதா? கேட்போம், எது கேட்குறாங்கன்னா அதுக்கு தான். காலைல எழும்பி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போவாங்க. எங்கள் அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லை, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போகிறாரு. எழும்புடான்னு சொல்கிறேன், வேறு வேலையே இல்லை எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, சும்மா அதுக்கு தூங்க விடுறீங்களா, 8 மணிக்கு ஸ்கூலை வச்சுக்கிட்டு இவர் 7:30 மணிக்கு இவருக்கு சொல்வார். மானம் இல்லை, மனசாட்சி இருக்குதா ஐயா கொஞ்சமாவது? இதுக்கு என்ன சொல்கிறதுன்னா, எங்கள் அப்பா அப்படிலாம் வளர்த்ததுனால தான் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறோம். எத்தனை பேர் அம்மேன்னு சொல்கிறீங்க? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். தேங்க்ஸ் பண்ணணும். நன்றி அப்பா, எனக்கு ஆண்டவரே எனக்கு கொடுத்த தகப்பனாருக்காக ஸ்தோத்திரம், என்னை நடத்தின எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கி கோவப்படுறாங்க, இன்னைக்கு கோவப்படுறாங்க. அது இல்லை நிதானம். உன்னை நடத்துகிறாங்க பார்த்தியா, உன்னை ஒழுங்குபடுத்துகிறாங்க பார்த்தியா, என் பிள்ளை யோசிக்கிறாங்கல்ல, அதையா நிதானம். நீ அந்த நிதானத்தோடு ட்ராவல் பண்ணனா நீ ஆசீர்வாதமாக இருப்ப. கோவப்படுவாங்க. எதுக்கு கோவப்படுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? எதுக்கு கோவப்படுவாங்க? நீ நல்லா இருப்பதுக்காக கோவப்படுவாங்க. கோழி மிதிச்சு என்னது? ஆமாம், சாகவே சாகாது. நான் சொல்றது புரியுதா? நிறைய பேர் எங்க அப்பா இப்படி பேசிட்டார், எங்க அம்மா இப்படி பேசுறாங்க. நீ போ, உன் நல்லா புரிஞ்சுக்க, இப்படி பேசுகிறதற்கான கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஒரு நிதானமா யோபுடைய நிதானத்தை கழிச்சு யோசனை பண்ணி பாருங்க. அந்த பிள்ளைகள் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, அந்த பிள்ளைகள் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நிதானம் எனக்கு தேவை. எல்லாம் பிள்ளைங்கள்லாம் கையை உயர்த்து பார்க்கலாம். பிள்ளைங்கள்லாம் கையை உயர்த்து. பிள்ளைங்களாம் இயேசுவை எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவரே எனக்கு நிதானத்தை கொடுங்கப்பா. பெற்றோர்லாம் கையை உயர்த்துங்க. எல்லாரும் சபை முழுவதும் கையை உயர்த்துங்க. சபை முழுவதும் கண்ணை மூடி ஆண்டவரே எனக்கு நிதானமான காரியத்தை எனக்கு கற்று தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோபு அவன் ஜென்ம நாள் வந்த போது விருந்து இருக்கிற போது அதில் எதுவுமே தரப்பண்ணானா அந்த நேரத்தில் அவனுடைய வேலையை நிதானத்தோடு செய்கிறதை நான் அறிகிறேன் ஆண்டவரே. இந்த சத்தியத்தின்படி நடக்க எனக்கு கிருபை பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது கவனிங்க, நெருக்கத்தில் நிதானம். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னது சொல்லுங்க? நெருக்கத்தில் நிதானம். நெருக்கப்படுகிற நேரத்தில், போராடுகிற நேரத்தில் நிதானம் தவறுகிறது உண்டு.
எத்தனை பேர் பதறுகிறது உண்டு, வேதனைப்படுகிறது உண்டு. நம்ம எடுக்கிற முயற்சிகள், தீர்மானங்கள் தவறாயிருக்கும். பதறி பேசுகிற வார்த்தை. இதனால நிறைய உறவுகளை இழந்து நிற்கிறோம். இதனால நல்ல நண்பர்களை இழந்து நிற்கிறோம். இதனால நல்ல தொடர்புகளை இழந்து நிற்கிறோம். பதட்டப்பட்டு பேசுகிறது, புரிந்து கொள்ளாமல் பேசுகிறது, சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறது. அந்த நெருக்கத்தில் மத்தியிலே யோசிக்கணும். ஏன் நெருக்கம் வருது? நம்முடைய ஆண்டவர் அவர் செவி பந்தமாகாத தேவன். சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கை குறுகாத தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்களால அடையாளங்கள் ஆவன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ மற்றவங்களை காட்டுல பெரியவன் இல்லை, மற்றவங்களை காட்டுல நீங்க அப்படி இல்லை. என்ன நடக்குதுன்னா, பிரச்சனையை நான் தான் தீர்க்கிறேன், நான் தான் தீர்க்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையாவே இருக்குது. கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நீங்க சொல்லி பாருங்க, மறந்துடுங்க. ஐ ஹவ் ஹேண்ட் ஓவர் திஸ் ப்ராப்ளம் டு ஜீசஸ். அவ்வளவுதான். எல்லாம் சொல்லுங்க. வாய் தருது, பக்கத்தில் சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, தட்டி சொல்லுங்கயா. சொல்லிட்டீங்களா? தட்டிங்களா? உங்க பிரச்சனையை கர்த்தர் கையில் கொடுத்துருங்க. உங்க போராட்டத்தை கர்த்தர் கையில கொடுத்துருங்க. உங்க விண்ணப்பத்தை கர்த்தர் கையில கொடுத்துருங்க. கர்த்தர் கையில கொடுத்தன்னு சொல்லிட்டு தீர்மானம் பாருங்க. அல்லேலூயா. எங்க பிரச்சனை வருதுன்னா, நான் தான் தீர்ப்போம், நான் தான் சொல்யூஷன், நான் தான் அப்படி நினைக்காது. நீ தானா விட்டுருவார், அப்படியே விட்டுருவார் கையில. போ, உனக்கு தான் தெரியும்ல, போ பார்த்துக்க போ. ஆனா கர்த்தர் கிரியை செய்யணும்னா just leave it to God.